வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். நாம் பாவம் பார்த்த யாரோ ஒருவர்தான் சரியான சமயத்தில் நம்மை பதம் பார்த்து இருப்பார்கள். திருத்த முடியாத தவறுகளில் ஒன்று நம்மை அலட்சியம் செய்பவர்களிடத்தில் திரும்பவும் அன்பு காட்டுவது. வாழ்க்கையில் நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்கிற முதல் விஷயம், நாம் பாச வைத்த அனைவரும் நம் மீது பாசமாக இருப்பாங்க கற்பனை பண்ணுவது. ஏமாற்றி சொத்து சேர்த்து வைக்கலாம், ஆனால் அதை அனுபவிக்க ஏமாற்றி ஆயுளினை அதிகரிக்க முடியாது. உங்கள் வழி சிலருக்கு சிரிப்பை தரலாம், ஆனால் உங்களின் சிரிப்பு யாருக்கும் வழியை தராது. யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம், ஆனால் மனசாட்சியை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. குத்திக் கொண்டே இருக்கும். ஏமாற்றி பிழைப்பது புத்திசாலித்தனம் ஆகிவிட்டதால் நேர்மையாக வாழ்பவன் பிழைக்க தெரியாதவன் ஆகிவிடுகின்றான். நடிக்க தெரியாத அன்பில் அதிகம் இருப்பது கோபமும் சண்டையும் மட்டுமே. பொய் உண்மை போல் பேசி வாழ்பவர் ஒரு நாள் அந்த பொய்யாலேயே தன் வாழ்க்கையை இழப்பார். யாரையும் பகைத்துக் கொள்ளாமல் இருக்க முடியும் என்றால் நடித்துக் கொண்டுதான் இருக்க முடியும். நடிப்பவர்கள் கோபப்படுவது இல்லை, கோபப்படுபவர்களுக்கு நடிக்க தெரிவது இல்லை. பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ள வேண்டாம், உன்னை பற்றி அதிகம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இரண்டுமே உங்கள் நிம்மதிக்கு கேடு விளைவிக்கும். சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களை கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவது நல்லது. பணம் பகையாக்கும், பாசம் பரதேசியாக்கும். விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல, உன்னை பார்க்கவே எவனும் பயப்படுவான். பசிக்கும் போது கிடைக்காத உணவும் பதறிய போது உதவாத உறவும் தேவையில்லை. பணம் தான் உலகம் என நினைக்கும் சிலரிடம் சொல்லுங்கள், பூமியை தவிர வேறு எங்கும் பணம் செல்லுபடி ஆகாது என்று ஒதுக்குகிறார்கள் என்பது கூட தெரியாமல் ஏன் பேசவில்லை என்று கேட்டுக் கொண்டிருக்கிறது அப்பாவி மனது. அன்பாக இருந்தாலும் சரி, ஆறுதலாக இருந்தாலும் சரி, புரியாத இடத்தில் அனைத்துமே குப்பைதான். நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்பது தவறு, அவர்களுக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பதே உண்மை. உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதம் இருக்கும், நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல குணம் இருக்கும், அதிக அன்பு இருக்கும் இடத்தில் அதிக அளவு கோபம் இருக்கும். உனது முதல் ஏமாற்றம் உனது இரக்க குணத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது. கோபப்படுபவர்களுக்கு பாசமும் அதிகம், ரோஷமும் அதிகம், ஆனால் வேஷம் கிடையவே கிடையாது. முன்கோபம் பல மோசமான விளைவுகளை கொண்டு வரும். எனினும் முன்கோபக்காரர்கள் உண்மையில் மற்றவர்களை விட இரக்க குணம் உள்ளவர்கள். உங்களின் மௌனம் யாரை பாதிக்கவில்லையோ அவர்கள் உங்களிடம் பொய்யாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். தெரியாத உறவுகள் காட்டும் அன்பு கூட சொந்த உறவுகளிடம் இருப்பது இல்லை. நீ என்னதான் நல்லது செய்தாலும் குற்றம் சொல்ல 4 பேர் இருக்கத்தான் செய்வார்கள். உறவுகளோடு இருக்கும் போது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு. தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னோடு இருக்கிறான் என்று நம்பிக்கையோடு இரு. உங்களின் தேவைக்காகவோ பொழுதுபோக்கிற்காகவோ பிறரின் உண்மை அன்பிலும் அவர்களின் உணர்விலும் விளையாடாதீர்கள். போலி உறவுகள் வதந்திகளை நம்புவார்கள், உண்மையான உறவுகள் உன்னை மட்டும் நம்புவார்கள். பழகிய உறவுகளிடம் வார்த்தைகளை விடும் முன் அவர்களுடன் வாழ்ந்த சிறந்த நாட்களையும் சற்று எண்ணி பாருங்கள். நிச்சயம் கவலை வரும். திரும்பி பார்க்க வைக்கும் முகம் எல்லோருக்கும் இருக்கும், ஆனால் திரும்ப நினைக்க வைக்கும் குணம் ஒரு சில உறவுகளுக்கு மட்டுமே இருக்கும். அப்படியானவர்களை கைவிட்டு விடாதீர்கள். சில வேளைகளில் நம் கூட இருக்கும் உறவுகள் விஷமாகவும் அல்லது வேஷமாகவும் இருப்பதை உணர்த்தி விடுகிறார்கள். உணர்வுகளை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் எவ்வளவுதான் அன்பை கொட்டினாலும் அது வெறும் குப்பை போன்றே பார்க்கப்படும். நாம் தேடி தேடி போவதால் தான் சில உறவுகளுக்கு நம் அருமை புரிவது இல்லை. எல்லோரிடமும் அளவோடு பழகிக் கொள்வோம். உண்மையாக பழகுபவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள், பொய்யாக நடிப்பவர்கள் போற்றப்படுகிறார்கள். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் நிச்சயம் ஏதோ ஒரு சந்தோஷத்தை ஒழித்து வைத்திருக்கும். காலம் கனியும் வரை காத்திரு. அந்த ஒரு காயத்திற்கும் சில உறவுகள் மருந்தாவார்கள், ஆனால் அந்த உறவுகள் ஏற்படுத்தும் காயத்திற்கு மருந்தே இல்லை. பேராசை கொண்ட சில உறவுகளுக்கு இந்த உலகத்தையே
கையில் கொடுத்தாலும் திருப்தி உண்டாக்குவது இல்லை. உன்னை மதிக்கும் உறவுகளிடம் தாழ்ந்து பேசணும். உன்னை மிதிக்கும் உறவுகளிடம் வாழ்ந்து பேசணும். வாழ்க்கையில் யாரும் கற்றுத்தராத பெரிய பாடங்களை சில உறவுகள் கற்றுத்தந்து விடுகின்றார்கள். வாழ்க்கையில் யாரையும் நம்பி வாழ்ந்து விடாதே என்று வாழ்க்கையில் சில உறவுகளை முழுமையாக நம்புவதால் தான் அதிக ஏமாற்றங்களையும் மாற்றங்களையும் சந்திக்கின்றோம். போலி உறவுகள் நிழல்களை போன்றவர்கள். உங்கள் இருண்ட நேரத்தில் அவர்களை எங்கும் காண முடியாது. இன்று உங்களுடன் இருப்பார்கள், நாளை உங்களுக்கு எதிராக இருப்பார்கள். அதிகமான உறவுகளை கொண்டிருப்பது பெருமை இல்லை, உண்மையான உறவுகளை கொண்டிருப்பதுதான் முக்கியம். உங்களின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும் உறவினை விட உங்களுக்கு துணையாக நிற்கும் உறவு மதிப்பு மிக்கவர். யாரையும் தலைக்கு மேல் வைக்க நினைக்காதீர்கள். நொடியில் தூக்கி எறியும் போது தாங்க மாட்டீர்கள். பேச நேரமில்லை என்றால் நம்பாதீர்கள். அவர்கள் முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் இல்லை என்பதே உண்மை. வழிகளை விட கொடுமையானது நாம் நேசிக்கும் ஒருவரிடம் நாம் விரும்பும் போது பேச முடியாமல் போவதுதான். வாழ்க்கையில் அதிகம் பேசாதீர்கள், இல்லையெனில் வேண்டியவருக்கு கூட வேண்டாதவர்கள் ஆகிவிடுகிறார்கள். உண்மையான அன்பை காயப்படுத்துவதும் பொய்யான அன்பை விழுந்து விழுந்து கவனிப்பதும் தான் மனிதனின் மனம். தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். எல்லோரும் வரமாட்டார்கள். இறுதி வரை நம்முடன். உன்னை விட்டு விலகி செல்பவரை சந்தோஷமாக வழி அனுப்புவை. வாழ்க்கை அதைவிட ஒரு சிறந்த பரிசை தயாராக வைத்திருக்கிறது என்று அர்த்தம். சிலருக்கு வேண்டும் போது வேம்பும் இனிக்கும், வேலை முடிந்து விட்டால் வெள்ளமும் கசக்கும். நமக்கு பிடித்தவர்களிடம் உண்மையா இருப்பதில் என்பதில் ஜெயித்துவிடும். நாம் தான் அதே உண்மையை அவர்களிடமும் இருந்து எதிர்பார்க்கும் போதுதான் தோற்று விடுகின்றோம். உரிமை இல்லாதவர்களிடம் மட்டுமல்ல, உரிமை உள்ளவர்களிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். ஏனென்றால் மிஞ்சுவது ஏமாற்றம் மட்டும்தான். மாற்றம் ஏமாற்றம் இரண்டிற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. மற்றவர்களுக்கு மாற்றமே நமக்கு ஏமாற்றை தருகிறது. ஏமாற்றம் ஏற்படும் வேளையில் ஏமாற்றி விட்டார்கள் என அவர்களை குறை கூறுவதை விட ஏமாற்றப்படும் அளவு முட்டாளா இருந்து விட்டோம் என எண்ணுங்கள். மீண்டும் ஏமாறாமல் இருக்கலாம். ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் சுமக்கும் இதயத்திற்கு தான் தெரியும் ஏமாற்றத்தின் வழி என்னவென்று. வலி, வேதனை, ஏமாற்றம் எல்லாம் இறுதி கட்டமும் அல்ல, வாழ்க்கையை புரிந்து கொண்டு பயணிப்பதற்கான அனுபவ கட்டம். வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி ஜெயிக்க கூடாது, ஆனால் நம்மை ஏமாற்றியவர்களை ஜெயிக்க விடக்கூடாது. தேனுக்காக பூக்கள் மீது உட்காரும் பட்டாம்பூச்சி போலத்தான் சில உறவுகளும் தேவைக்காக நம்மிடம் ஒட்டிக்கொள்ளும். வேலை முடிந்ததும் பறந்துவிடும். நீ வாழ கற்றுக்கொள். சிலர் உன்னை விரும்புவார், சிலர் உன்னை வெறுப்பார். கவலைப்படாதே, இது உன் வாழ்க்கை. நீ மட்டுமே உன்னை எப்பொழுதும் விரும்புவாய். உனக்காக வாழ். உனக்கு உண்மையாக இருக்கிறவர்களுக்கு மட்டும் நீ உண்மையாக இரு. அதை விட்டு விட்டு எல்லார்கிட்டையும் உண்மையாக இருந்தா நீ நல்லவன் இல்ல, முட்டாள். எப்பொழுதும் ஒரே மாதிரி உண்மையாக இருப்பவர்களை விட ஆட்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்றாற்போல் மாறுபவர்களையே இந்த போலி உலகம் பெருமையாக ஏற்றுக்கொள்கிறது. ஏமாற்றி விலக்கி வைக்க நினைக்கும் உறவுகளிடம் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு விலகுங்கள். நீங்கள் சிரமப்பட தேவையில்லை. என்னை நீங்கள் ஏமாற்றியது போல உங்களையும் ஒருவன் ஏமாற்றுவான். அந்த நேரம் புரிந்து கொள்வீர்கள் ஏமாற்றத்தின் வழி என்ன என்பதை என்று. மறுக்க முடியாத 3 உண்மைகள். அன்பாய் இருந்தால் ஏமாளி, உண்மையாக இருந்தால் முட்டாள், நடித்தால் மட்டுமே நல்லவன். நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல, சில மனிதர்களின் மனமும் தான். எல்லா தவறுகளையும் மன்னித்து விடலாம், ஆனால் என்ன செய்தாலும் மன்னிக்கவே முடியாத ஒரு தவறு துரோகம். நம் உறவுகள் தானே என்று நம்பிக்கை வைக்காதீர்கள். நமக்கு துரோகம் செய்ய எதிர்பார்க்கும் சில பச்சுந்திகளும் அதில் இருப்பார்கள். பொய் சொன்னா பாவம், ஏமாத்தினால் பாவம், மன நோகடிச்சா பாவம், துரோகம் செய்தா பாவம் என்று நாம் தான் பயந்து வாழ்கின்றோம். ஆனால் நமக்கு இவற்றை செய்தவர்கள் நல்லாதான் வாழ்றாங்க. என்ன செய்ய, இறைவன் மேல் பாரத்தை போட்டு கடந்து செல்ல கற்றுக்கொள்வோம். உறவுகள் ஆரம்பிக்கும் பொழுது உரிமைகளும் ஆரம்பித்து விடுகிறது. உரிமைகள் ஆரம்பிக்கும் போது உறவுகளின் பிரிவுகளும் அதிகரித்து விடுகிறது. எந்த ஒரு தவறுமே செய்யாவிட்டாலும்
சில புரிதலற்ற உறவுகளால் நம் வழிகளோடு தான் வாழ வேண்டியிருக்கும். சில நாள் பேசாமல் இருந்து பார், பல பேர் காணாமல் போய்விடுவார்கள். உங்களை விட்டு விலகி செல்லும் அவர்களுக்கு வாழ்க்கை கிடைக்கும் போது விட்டு கொடுத்த உங்களுக்கு கிடைக்காமலா போய்விடும்? உறவினர்கள் என்ற போர்வையில் நம்மில் சில துரோகிகளும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்து விடாதீர்கள். பொய்யான அன்பு காரியம் முடித்த பின் உன்னை விட்டு விலகிவிடும். உறவுகள் தூக்கி இருந்தால் வருந்தாதே, வாழ்ந்து காட்டுங்கள். அவர்கள் உன்னை தேடி வரும் அளவுக்கு. அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தப்பு இல்லை. தனியாக இருக்கின்றேன் என்று கவலைப்படாதே. போலியான உறவுகள் யாரும் கூட இல்லை என்று சந்தோஷப்படு. படிப்பு கற்றுத் தருவதை விட சிலரின் நடிப்பு சிறப்பாக கற்றுத் தருகிறது நம்முடைய வாழ்க்கையை. நாம் இல்லாமல் வாழ பழகியவரிடம் போய் நம்மை ஞாபகப்படுத்த நினைப்பதுதான் முட்டாள்தனத்தின் உச்சமாகும். தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாகவே இருந்து விடலாம். நம் மனது புரியாத யாருக்கும் நம் வார்த்தைகளும் புரியாது. தேவைப்படும் போது தங்கமாக தெரிவோம், தேவையில்லாத போது செருப்பாக மாறிவிடுவோம். இதுதான் உலக நியதி. இதை நினைத்து கவலைப்படாதே. காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை, புரிதலற்ற வார்த்தைகளே போதும். வலிக்க வலிக்க நின்று கொள்ளும். பசி மறந்த பின்பு பந்திக்கு அழைப்பதும் மனசு வெறுத்த பின்பு மன்னிப்பு கேட்பதும் ஒன்றுதான். உன்னை வெறுப்பவர்களுக்கு முன் சிரிப்புடன் இரு. அதுவே உன் மனதுக்கும் உனக்கும் வெற்றி. உன்னை தேவையில்லை என்று முடிவு கட்டியவர்களுக்கு நீ எதை செய்தாலும் தப்பாகவே தெரியும். தயவு செய்து அமைதியாக இரு. குறை கூறவே சிலர் காத்துக் கொண்டிருக்கும் காலம் இது. உன்னை பற்றி குறை கூற அவர்கள் உத்தமர்களும் இல்லை. அவர்கள் கூறியதை நீ எண்ணி கவலைப்பட நீ கோழையும் இல்லை. உன்னை வெறுப்பவர்களுக்கு நீ கொடுக்கும் உயர்ந்தபட்ச தண்டனை அவர்களுக்கு முன் எப்பொழுதும் புன்னகைத்து சந்தோஷமாக இருப்பதுதான். உன்னை பற்றி அதிகமாக யாரிடமும் விளக்கம் கொடுத்து கொண்டே இருக்காதே. உன்னை நேசிப்பவர்களுக்கு அது அவசியம் இல்லை. உன்னை வெறுப்பவர்கள் அதை நம்ப போவதும் இல்லை. வெறுப்பவர்கள் எல்லாம் உன்னை புரிந்து கொண்டு வெறுப்பது இல்லை. உன்னை புரிந்தவர்களின் வெறுப்பை நினைத்து நீ புலம்புவதில் எந்த பலனும் இல்லை. எனவே நீயாக இரு. வாழ்க்கை குறுகியது. உன்னை உண்மையாக நேசிப்பவர்களை உயிரை கொடுக்கும் அளவிற்கு நேசி. வெறுத்தவர்களுக்கு முன்னால் உயிர் போகும் நிலையானாலும் புன்னகையோடு கடந்துவிடு. அது தூசி. ஏதாவது ஒன்று உங்களிடம் இருந்து விலகிக் கொண்டாலும் அதை விட சிறந்த ஒன்று காலம் கொடுத்தே தீரும் என்பதை மட்டும் நம்புங்கள். ஒன்று அதை முழுவதாய் மறக்க வைக்கும், இல்லையெனில் மற்றொன்றை கொடுத்து பழையதை மறக்க வைக்கும். வாழ்வில் எதை இழந்தாலும் அதற்கு பதிலாக, மாற்றாக, அதற்கு ஒப்பாக, அதற்கு ஈடாக, அதற்கும் சற்றும் குறைவில்லாத ஒரு புதிய வாழ்வு நிச்சயமாக வரும். அதுதான் உலக நியதி. நம்பிக்கையோடு காத்திருங்கள். துரோகம் வலிக்கும். துரோகத்தின் வலி உயிரை இரண்டாக கிழிக்கும். அதற்காக பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்காதீர்கள். அது உங்கள் நிம்மதியை தான் தொலைக்கும். காலம் அதன் கருமத்தை கச்சிதமாக செய்யும். அதுவரை பார்த்து கொண்டிருங்கள். போதும். பல நீண்ட நொடிய இரவுகள் தூக்கத்தை தொலைத்த இரவுகள், அடி உதை வாங்கிய இரவுகள், காதலை மறைத்த இரவுகள், இதயத்தை பிழிந்த இரவுகள். அத்தனை இரவுகளும் ஒரு நாள் விடியும். யாரும் அறியாத, யாரும் பார்த்திராத சோக இழைகள் எல்லாம் ஒரு நாள் புன்னகையாக மாறும், நிம்மதியாக மாறும். நம்பிக்கையோடு காத்திருங்கள். ஒன்று இழந்தால் தான் இன்னொன்று கிடைக்கும். இழந்ததை நினைத்து வருத்தப்படாமல் கிடைத்ததை வைத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். என்றோ இழந்ததை நினைத்து இன்று புலம்பாதே. நாளைய நாள் நல்ல நாள் என்று நினைத்து வாழ். நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவாய். எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோரும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருப்பது இல்லை. உயிரோடு இருக்கும் போதே நடைப்பினமாக வாழ கற்றுக் கொடுத்தவர்களை ஒருபோதும் திரும்பி பார்த்து விடாதீர்கள். கடந்து செல்ல கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள் யாரும் உத்தமர் இல்லை என்பதை நினைவிற்கொள். மரியாதை இல்லாத இடத்தில் சற்று ஒதுங்கியே இரு. நாளை உன் மதிப்பு தெரிந்த பின் அவர்களே உன்னை தேடி வருவார்கள்.
அதுவரை சற்று பொறுமையாக இரு. புரிந்த பின் விலகி விடுங்கள். இல்லையெனில் வார்த்தையாய் அல்லது மௌனமாய் இருந்து நம்மளை காயப்படுத்துவார்கள். கடந்தவை கசப்பான நிகழ்வுகள் என்றால் அதை மீண்டும் ருசிக்க நினைக்காதே. விட்டு கொடுங்கள் அல்லது விட்டு விடுங்கள். நிம்மதி நிலைக்கும். உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு பாரமாய் இருப்பதை விட அவர்களை பாராமல் இருந்து பார். உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிய வரும். ஒரு அளவுக்கு மேல் யாரிடமும் இறங்கி போகாதே. பிறகு உன் மதிப்பு என்னவென்று உனக்கே தெரியாமல் போய்விடும். நம் சுயமதிப்பை இழந்துதான் அன்பையும் பாசத்தையும் பெற முடியும் என்றால் அதற்கு தனித்து வாழ்வதே மேல். உங்கள் உணர்வுகள் மதிக்கப்படாத இடங்களில் ஒதுங்கி நிற்பதே சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ள கிடைக்கும் கடைசி சந்தர்ப்பம். எனவே சுயமரியாதையை இழந்துதான் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அந்த இலவு வாழ்க்கை தேவையே இல்லை என்று முடிவெடுங்கள். வெறுத்தவர்களை தேடி போகாதீர்கள். விலக்கி வைத்தவர்களை பின்தொடராதீர்கள். அவமதித்தவர்களை ஞாபகம் வைக்காதீர்கள். ஏமாற்றியவர்களை பழி வாங்காதீர்கள். நாடகம் ஆடியவர்களை நோகடிக்காதீர்கள். ஒதுக்கி வைத்தவர்களை சேர நினைக்காதீர்கள். காலம் அவர்களுக்கு பாடம் கற்பிக்கும். எதற்காகவும் கூட இருப்பவர்களை அள வைக்காதீர்கள். உங்களை கோபப்படுத்தும் போது மௌனமாக இருங்கள். உங்களை பெருமைப்படுத்தும் போது துள்ளி எழாதீர்கள். உங்களை சிலர் விலக்கி வைக்கும் போது சற்று விலகியே இருங்கள். சிலர் உங்களை உதாசீனம் படுத்தும் போது உடைந்து விடாமல் இருங்கள். உங்களை சிலர் அவமானப்படுத்தும் போது தவறியும் அழுது விடாதீர்கள். நீங்கள் தோல்வி அடையும் போது துணிந்து எழுந்து நில்லுங்கள். உங்களை சிலர் காயப்படுத்தும் போது கண்டும் காணாமல் இருங்கள். எதற்காகவும் வாழ்க்கையை விற்காதீர்கள். சலிப்படைந்து விடாதீர்கள். மனதில் இடம் பிடிக்கும் வரைதான் வார்த்தைகளில் தேனை கூட்டுவார்கள். ஆசைகளும் தேவைகளும் தீர்த்து போகும் நிலை வந்தால் உங்கள் புன்னகை கூட அவர்களுக்கு விஷமாக மாறிவிடும். அவதானமாக இருங்கள். வாழ்க்கை குறுகியது. யாருக்காகவும் உங்கள் சந்தோஷத்தை தொலைத்து விடாதீர்கள். யாரும் உங்களை திரும்பி பார்க்காவிட்டாலும் பரவாயில்லை. திருப்தியோடு வாழ்ந்துவிட்டு செல்லுங்கள். யார் மீதும் அளவு கடந்த அன்பு வைக்காதீர்கள். அவர்களின் சிறு மாற்றங்கள் கூட நம்மை அதிகம் காயப்படுத்தும். சிலர் நமக்கு மன வலியை தருவார்கள். சிலர் நமக்கு மன வலிமையை தருவார்கள். மன வலியை கடந்து செல்வோம். நலம் விசாரிக்கவே யோசிக்கும் நன்றி கெட்ட உறவுகள் நம்மை பற்றி புரளி பேசும்போது யோசிப்பதே இல்லை. வாழ்க்கையில் விட்டு போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவெடுங்கள். ஏனென்றால் வார்த்தைகளில் தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அழுக்குதான் இருக்கும். ஏனென்றால் அப்படியானவர்களோடு சேர்ந்து வாழும் போது மனதில் முன்பிருந்த அதே அழுக்கு மீண்டும் மீண்டும் வெளிவரத்தான் செய்யும். தேவையற்ற உறவுகளிடம் நீ காட்டும் அன்பையும் உபசரிப்பையும் உன் அன்பிற்காக இயங்கும் உறவுகளிடத்தில் காட்டிப்பார். உன் வாழ்வில் அன்பின் உருவத்தினை உணர்வாய். சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள். அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறு இல்லை. நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறு இல்லை. தனியாக இருக்கின்றேன் என்று கவலைப்படாதே. போலி உறவுகள் யாரும் கூட இல்லை என்று சந்தோஷப்படு. உறவுகள் தூக்கி எறிந்தால் வருந்தாதே. வாழ்ந்து காட்டு. அவர்கள் உன்னை தேடி வரும் அளவிற்கு. விட்டுக்கொடு. உன்னை மதிக்கவில்லை என்றால் விலகிவிடு. உறவுகள் முக்கியம்தான். அதைவிட தன்மானம் முதன்மையானது. 2 நாள் பழகினாலே நம் மனதை புரிந்து கொள்கிறவர்களும் இருக்கிறார்கள். வருஷ கணக்கில் பழகினாலும் நம்மை புரிந்து கொள்ளாத உறவுகளும் இருக்கிறார்கள். எவ்வளவு அன்போடு அணைத்தாலும் கத்திக்கு வெட்டுதான் தெரியும். அது போலத்தான் சில உறவுகளும் எவ்வளவு அன்பாக நாம் இருந்தாலும் காயப்படுத்தி விடுவார்கள். எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவராக தெரியும் நாம் தான் எதிர்த்து கேள்வி கேட்கும் போது கெட்டவர்கள் ஆகிவிடுகின்றோம். சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடமிருந்து விலகி இருப்பதே மேல். இனிமேலாவது அவதானமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் கிடைக்கும் ஒரே பரிசு ஏமாற்றம். எல்லா நேரத்திலும் நமக்கு பிடித்தவர்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். நமக்கு தான் எவ்வளவு பட்டாலும் புரிய மாட்டேங்கிறது. இந்த உலகத்தில் பல பேரின் தோல்விக்கு அவர்களின் நம்பிக்கை உரியவர்களால் முதுகில் குத்தப்பட்டதே காரணமாக இருக்கும். கூட்டத்தில் ஒரு எதிரி இருந்தால் நீ வளர்கிறாய் என்று அர்த்தம். கூட்டமே எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று அர்த்தம்.
சிரித்துக் கொண்டே உன்னோடு இருந்து உன்னை சீரழிக்கும் துரோகியை விட முறைத்துக் கொண்டே உன் முன்னிருக்கும் எதிரி மேலானவன். நீ யாருக்கு உதவுகின்றாயோ அவனே உன் முதல் எதிரி. நீ யாரை நம்புகிறாயோ அவனே உன் முதல் துரோகி என்பதை புரிந்து கொள். 10 நண்பன் கற்றுத் தருவதை ஒரு எதிரி கற்றுத் தருவான். 10 எதிரி கற்றுத் தருவதை ஒரு நம்பிக்கை துரோகி கற்றுத் தருவான். உன் பலத்தோடு மோதுகிறவன் என்றால் அவன் உன் எதிரி. உன் பலவீனத்துடன் மோதுகிறான் என்றால் அவன்தான் உன் துரோகி. இந்த நொடியில் நீ எடுக்கும் முடிவே உன் வாழ்க்கையின் அடுத்த நொடியினை தீர்மானிக்கும். தெளிந்த மனதோடு முடிவெடு. உன்னை ஒருவர் ஏமாற்றினால் நன்றி சொல்லிவிட்டு விலகிவிடு. வாழ்வில் உயர்ந்து விட்டு அவரின் முன்பு தோன்று. அதுவே சிறந்த செருப்படியாக இருக்கும். இந்த உலகில் எதிரிகள் குறைவு, துரோகிகள் அதிகம். பிடித்தவர்கள் குறைவு, நடிப்பவர் அதிகம். பாசமோ நட்போ குறைவு, ஆனால் வேஷமோ அதிகம். நண்பன் நேருக்கு நேர் சொல்வான், எதிரி 4 பேர் முன் விமர்சிப்பான். துரோகி இல்லாத நேரம் பார்த்தே நம்மை பற்றி பேசுவான். உங்களுக்கான நாளைய துரோகி வேறு யாரும் இல்லை என்று உங்களோடு இருப்பவர்கள்தான். எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டு. ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பு கொடுக்க கூடாத ஒரே தவறுதான் துரோகம். யார் நம்மை எந்த இடத்தில் நிறுத்தி வைக்கின்றார்களோ அதே இடத்தில் அவர்களையும் நிறுத்தி வைப்பதுதான் நமக்கு நாமே தரும் மரியாதையாகும். ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அவர்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை சொல்லித் தரவில்லை. இனிமேல் ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத் தந்திருக்கிறார்கள். தேவை முடிந்ததும் நண்பன் துரோகி ஆகின்றான். தேவை தொடங்கும் போது துரோகி நண்பன் ஆகின்றான். இதுதான் உலகம். எனவே எவர் தேவைக்கும் நீ பலியாகாதே. எதிரில் நிற்பவனை எல்லாம் எதிரியும் இல்லை, தோளில் கை போட்டவன் எல்லாம் தோழனும் இல்லை. இதை உணர்ந்தவனுக்கு கவலை இல்லை துரோகங்களை எண்ணி. எனவே துரோகத்தால் பாதிக்கப்பட்ட நாம் இனிமேலாவது எந்த துரோகியையும் துரோகத்தையும் எண்ணி கலங்கி நிற்காமல் கொஞ்சமாவது நமது வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்போம்.